லக்கி பாஸ்கர் படபாணியில் கொள்ளையடித்த வங்கி மேலாளரான பெண் ஒருவர் சிக்கியிருக்கிறார். இண்டஸ்இண்ட் வங்கியின் அண்ணா நகர் கிளை மேலாளர் மஞ்சுளா சிக்கியது எப்படி? லக்கி மஞ்சுளாவின் பின்னணி என்ன? பார்க்கலாம். சமீபத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியாகி அனைவராலும் ரசிக்கப்பட்ட திரைப்படம் லக்கி பாஸ்கர். பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்த ஹர்ஷத் மேத்தாவிற்கு உதவிய வங்கி மேலாளர் திட்டமிட்டு தானும் மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்து சிபிஐ அதிகாரிகளிடம் சிக்காமல் அமெரிக்காவிற்கு சென்று தலைமறைவான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு லக்கி பாஸ்கர் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கும். லக்கி பாஸ்கர் படத்தில் யாரிடமும் சிக்காமல் கோடிக்கணக்கான ரூபாய் வங்கி பணத்தை மோசடி செய்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்த வங்கி மேலாளர் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயுடன் வெளிநாட்டில் சொகுசாக வாழ்ந்தது போன்று சென்னை அண்ணா நகரை சேர்ந்த இண்டஸ்இண்ட் வங்கி கிளை மேலாளர் லக்கி மஞ்சுளா கைவரிசை காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல வங்கியான இண்டஸ்இண்ட் வங்கியின் அண்ணா நகர் வங்கி கிளையில் கடந்த 2022 அமெரிக்காவில் வசித்து வரும் 77 வயது மருத்துவர் விஜய் ஜானகிராமன் மற்றும் மல்லிகா ஜானகிராமன் பெயரில் வைப்பு நிதியாக ரூபாய் 4,36,70,000 ரூபாய் பணத்தை வைத்துள்ளார். நடப்பு ஆண்டு ஜனவரி மாதம் வைப்பு நிதி குறித்து ஆய்வு செய்த போது வைப்பு நிதி காலம் முடிவதற்கு முன்பாகவே முடித்து வைக்கப்பட்டு பணம் வேறு வங்கி கணக்குகளில் பரிவர்த்தனை செய்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து தங்களது வைப்பு நிதியை மோசடி செய்த வங்கி அதிகாரிகள் மற்றும் வங்கி நிர்வாக இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மருத்துவர் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற காரணத்தால் அவரது நண்பர் மூலம் இந்த புகாரை அளித்து அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இண்டஸ்இண்ட் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் இந்த மோசடி நடந்த காலகட்டத்தில் உள்ள அண்ணா நகர் வங்கி கிளை மேலாளர் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு மோசடி பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. மத்திய குற்றப்பிரிவின் முதற்கட்ட விசாரணையில் குறிப்பாக அளமு மெமோரியல் டிரஸ்டில் 3 வைப்பு நிதி என மொத்தம் 2,64,00,000 மற்றொரு வங்கி கணக்கில் 6 வைப்பு நிதியும் 1,40,70,000 செலுத்தியுள்ளனர். எஃப்டி கணக்குகள் அனைத்தும் முன்கூட்டியே முதிர்ச்சியடைந்து விட்டதாக கூறி மோசடி செய்து வங்கி மேலாளர் உட்பட அவரது கூட்டாளிகள் ஏமாற்றியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2022 ஆண்டிற்கு முன்னதாக இருந்த வங்கி மேலாளர் மஞ்சுளா தியாகராஜன் என்பவர் தனது நண்பர்களோடு சேர்ந்து இந்த மோசடியை அரங்கேற்றியதாக காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். விஜய் ஜானகிராமன் மற்றும் மல்லிகா ஜானகிராமனின் வைப்பு நிதி முன்கூட்டியே முடித்து தொகையை கேட்டது போன்று போலியாக கடிதத்தை உருவாக்கி காசோலைகளிலும் போலியாக கையெழுத்திட்டு வங்கி மேலாளர் மஞ்சுளா கைவரிசை காட்டியது தெரியவந்துள்ளது. அவ்வாறு வைப்பு நிதியை மோசடி செய்து தனது நண்பர்கள் வங்கி கணக்குகளில் மாற்றி பணத்தை கொள்ளையடித்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேலாளராக இருந்த மஞ்சுளா தியாகராஜன் தனது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நண்பர்கள் நாகேஸ்வரன் மற்றும் அவரது உறவினர்கள் ஆறுமுகம் ஆகியோர் வங்கி கணக்குகளில் பணத்தை மாற்றி அபகரித்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதன் அடிப்படையில் நாகேஸ்வரன் மற்றும் ஆறுமுககுமார் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து நாகேஸ்வரன் வங்கி கணக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் வங்கி கணக்குகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மோசடி பணத்தை மாற்றி அபகரித்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆறுமுககுமாரின் வங்கி கணக்கிற்கு 1,64,16,250 ரூபாயை மோசடி பணப்பரிமாற்றம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பணத்தை அபகரிக்க உதவிய குற்றத்திற்காக இவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த மோசடியை அரங்கேற்றிய மஞ்சுளா தியாகராஜன் 65 வயது பெண்மணி ஆவார். கடந்த 2022 ஆண்டிற்கு முன்பே இதுபோன்று பல வைப்பு நிதிகளை மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்ததும் தற்போது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக லக்கி பாஸ்கர் படத்தில் உள்ளது போன்று திட்டமிட்டு வங்கிகளில் மோசடி செய்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இப்படி கொள்ளையடித்து செல்வதற்காகவே பலரையும் இந்த வங்கியில் வைப்பு நிதியில் முதலீடு செய்யுமாறு ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து அந்த பணத்தை எல்லாம் லக்கி மஞ்சுளா தியாகராஜன் கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திட்டமிட்டபடி வைப்பு நிதிகள் கொள்ளையடித்த பிறகு ஓய்வு பெற்ற உடனேயே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்து வருகிறார். கடைசியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டில் மஞ்சுளா இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தலைமறைவான மஞ்சுளாவிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய நபர்களையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வங்கி வாடிக்கையாளர்களே கண்டுபிடிக்க முடியாத வகையில் நீண்ட ஆண்டு காலமாக இருக்கும் வைப்பு நிதிகளை மோசடி செய்து கொள்ளையடித்த பெண் மேலாளர் மஞ்சுளா தியாகராஜன் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு கொள்ளையடித்த பணத்துடன் வெளிநாட்டில் தலைமறைவான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.